ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்றைக்கி நம்ம சேனலில் பம்கின் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் 250 கிராம்ஸ் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொரன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கி விட்டுட்டு அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே 6லேருந்து 7 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 400 கிராம்ஸ் பம்கின்னை நல்லா இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 10 to 15 மினிட்ஸ்க்கு வேக விட்டுருங்க. வெந்துட்டு இருக்கிற கேப்பில் மிடலில் பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பம்கினை கட் பண்ணி பார்த்தா நல்லா கட் ஆச்சு. ஸோ பம்கின் வெந்துருச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே அரைச்சிருந்தோம் இல்லையா வேர்க்கடலை பவுடர், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக இந்த வேர்க்கடலை பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அவ்வளோதான், பம்கின் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.